எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல செய்தியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. தங்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு விலை இறங்குனாதாங்க நல்ல செய்தி. ஸோ முற்காலங்களில் மிஸ் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ₹140 விலை இறங்கியிருக்குங்க. 11,400 இருக்கு. சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க சந்தை நேற்று பயங்கரமா கீழே விழுந்திருக்குங்க. முக்கியமா என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து டிசம்பர்ல ரேட் கட் பண்றதுக்கு சான்சஸ் மினிமலா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் பண்றாங்க. அதனால செல் ஆஃப், அதனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. ஸோ கீழே விழுந்திருக்கு. நாஸ்டாக் ஒரு 192 பாயிண்ட்ஸ், டவ் ஒரு 557 பாயிண்ட்ஸ், S&P 61 பாயிண்ட்ஸ் டவுனுங்க. ஸோ சர்வதேச சந்தை அமெரிக்க சந்தையோட எதிரொலிப்பு இன்னைக்கு காலையில ஜப்பான் மார்க்கெட்லயும் தெரிஞ்சதுங்க. நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2.5% பக்கமா கீழே இறங்கி இருந்தது. ஸோ ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்றதுக்கு டிசம்பர்ல குறிப்பா ரேட் கட் பண்றதுக்கு சான்சஸ் கம்மியா தான் இருக்கும் அப்படின்றது கூட தங்கத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கலாம் இந்த அப்டேட். அதனால தங்கத்தோட விலையும் கொஞ்சம் இறங்கியிருக்கு. நம்ம பெருசா 8,000 9,000 பெர் கிராம் எதிர்பார்க்க முடியாது. பட் 10,500 to 11,000 ரேஞ்சுக்கு வந்தாலே நமக்கு நல்லதுதான் இப்போக்கி இன்னைக்கு இருக்க சூழலுக்கு. இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து 26,000க்கு கொஞ்சம் கீழே தான் இருக்கு. எஃப்ஐஐ செல்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்று பெருசா அக்ரஸிவா உள்ளேயும் போகல, அக்ரஸிவா வெளியே வரலங்க. ஒரு 400 crore ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நாங்கள் மறுபடியும் வருவோம் விற்கிறதுக்கு அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய டச் நாட்டு இன்டைரக்ட் சப்சிடரி டாடா ஸ்டீல் இஜ்முதீன் பிவி வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா லேக் வில்சன்ல 100% ஸ்டேக் எடுக்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டுங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 140 மில்லியன் யூரோஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தெரியுது. அதாவது 1,450 crores இந்த டீலோட ஒர்த்துங்க. ஸோ இந்த டீல் முடிஞ்சா டாடா ஸ்டீலுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்ப்போம். இந்த டீல்ல எதுவும் அடக்கம் அப்படின்னா 3 வெட்டன் ஃபால் பவர் பிளான்ட்டும் உள்ளடக்கங்க. அதோட கெப்பாசிட்டி, பவர் பிளான்ட் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 770 மெகாவாட். ஸோ இந்த பவர் பிளான்ட் வந்து டாடா ஸ்டீலுடைய நெதர்லாண்ட் யூனிட்டுக்கு எனர்ஜி நீட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டீல் வந்து டாடா ஸ்டீலுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இந்த டீல் எப்போ முடியும் அப்படின்னா January 1, 2026. டாடா ஸ்டீல் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சைடில் இருக்குங்க. நம்ம அந்த சைடு போக முடியாது. முற்காலங்களில் கன்சிடர் பண்ணவங்க பத்திரமா வச்சுக்கலாம், கொடுத்துட்டோம்னா கிடைக்காது. அடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்குங்க. அதில் 5 or 6 ஸ்மால் அண்ட் மிட் சைஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கும். அதை வந்து லார்ஜ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்கோட மெர்ஜ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி அரசு வந்து ஒரு முடிவுல திட்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது சம்பந்தமா உறுதியான முடிவுகள் இன்னும் அரசு சொல்லலைங்க, எதோட மெர்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பெரும்பாலும் நான் பர்சனலா பப்ளிக் செக்டர் பேங்கை கன்சிடர் பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் இதுவும் தாங்க. அதாவது அரசு வந்து சர்வீஸ் ஓரியன்டா இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ரன் பண்றாங்க அப்படின்னா அதற்கு முடிவுகள் வந்து எப்போ எந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. ஸோ இந்த மெர்ஜ் பண்றப்ப, அதாவது ஸ்மால் இல்லை அண்டர் பெர்ஃபார்மிங், புவர் பெர்ஃபார்மிங் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட மெர்ஜ் பண்றப்ப நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லை நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பப்ளிக் செக்டர் பேங்க் நம்மள்ட்ட இருக்கிறப்ப அதோட ஷேர் பிரைஸ் என்ன ஆகும் அப்படின்றதான் கேள்வி. அதனாலதான் நான் பெரும்பாலும் பாக்குறது இல்லை. அடுத்து ஐடியா ஃபோர்ஸ் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஒரு மேஜர் டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஆர்டர் வந்திருக்கு. 100 crores ஒர்த் ஆஃப் ஆர்டர். எதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென் UAVஸ்க்காக. அடுத்து இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர் 2025ல ரெக்கார்ட் ஹைல இருக்குங்க. $41.68 பில்லியன் இருக்கு. பெரும்பாலும் ட்ரேட் டெபிசிட் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தமா இருக்குங்க? இம்போர்ட் வந்து அதிகமா இருக்கு, எக்ஸ்போர்ட் வந்து குறைஞ்சது ஒரு முக்கியமான காரணமா இருக்குங்க. அக்டோபரை பொறுத்த வரைக்கும் எப்படி நிலவரம் அப்படின்றத பார்ப்போம். எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு 11.8% கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. இம்போர்ட்ஸ் வந்து ஒரு 16.63% வந்து கூடியிருக்குங்க. முக்கியமா கோல்டு இம்போர்ட்ஸ் 199% பக்கமா ஏறி இருக்கு அக்டோபர் 2025ல. அடுத்து NBCC லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஒரு 498 crore ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. எங்க இருந்து அப்படின்னா தாமோதர் வேலி கார்பரேஷன் இருந்து. எதற்காக இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னா டு பில்ட் இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்ங்க. எங்கன்னா ஜார்க்கண்ட்ல. NBCCயை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன் இருக்கு, நல்ல ரிசல்ட்ஸும் காட்டியிருக்காங்க Q2 பொறுத்த வரைக்கும். அடுத்து நாட்கோ ஃபார்மால ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ங்க. அமெரிக்கன் அக்ரி சயின்ஸ் கம்பெனி FMC கார்ப் வந்து நாட்கோ ஃபார்மா மேல ஒரு வழக்குகள் தொடர்ந்த மாதிரி தெரியுதுங்க. அவங்களுடைய இன்செக்டிசைடு
சேலை வந்து பேன் பண்ணோம் அப்படின்றதுக்காக. எதற்கு அப்படின்னா எஃப்எம்சி காப்புடைய பேட்டன்டட் காம்பவுண்ட் ஒன்றை வந்து நாட்கோ ஃபார்மா பயன்படுத்தின மாதிரி வழக்குகள் தொடர்ந்தாங்க. ஸோ அந்த வழக்கு சம்பந்தமா டெல்லி ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்செக்டிசைட் சேலை வந்து பேன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்ங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் இப்பயுமே நல்லா இருக்கு. செகண்ட் குவார்டர்ல ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணத்தை நம்ம பார்த்தோம். தென் ஃபினான்ஷியல் இயர் 26 பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நியூஸ்க்கெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ இன்னும் கீழே போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்து சன்ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்ட்ராசென்கா கூட கை கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஹைப்பர் கலாமியா ட்ரக், அதாவது சோடியம் சிர்கோனியம் சைக்ளோசிலிகேட் ட்ரக்ங்க. இது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா கிரானிக் கிட்னி அண்ட் ஹார்ட் டிசீசஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரக்கை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு, மார்க்கெட் பண்றதுக்கு, தென் கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக இவங்க 2 பேரும் கை கொடுத்துருக்காங்க இந்தியாவில். இது சன்ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து விமென்ஸ்க்காக ப்ரீமியம் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐபி ஹெர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய லைஃப் ஸ்டைல் அண்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் சேவிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதில் கிடைக்கும். தென் அன்லிமிட்டட் ஏடிஎம் விட்ராயல்ஸ், தென் ஏர்போர்ட் லான்ச் சர்வீசஸ், அது போக ஏர் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் 1 crore, தென் பர்சனல் ஆக்சிடென்டல் கவர் 1 lakh, தென் கேன்சர் கேர் இன்சூரன்ஸ்க்காக ஒரு 25 lakhs வரைக்கும் டிஸ்கவுண்டட் ப்ரீமியம்ல. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. அதாவது டெபாசிட்ஸ் வந்து 1 lakh இருக்கணும், இல்லாட்டி ப்ரீவியஸ் மந்த்ல டெபிட் கார்டில் ஒரு 50,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், இல்லை மினிமம் பேலன்ஸ் வந்து ஒரு 50,000 ஆர் 1 lakh நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குங்க. ஸோ எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் இது கிரேட் இனிஷியேட்டிவ் எஸ்பெஷலி ஃபார் விமென்ஸ். ஸோ நம்ம ஷேர் ஹோல்டராக இருக்கும், இது நமக்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். இதனால கம்பெனியுடைய டெபாசிட்ஸ் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய சப்சிடரி டாடா பவர் ரினியூபிள் எனர்ஜிஸ் வந்து NHPC உடைய 300 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது இஸ் அ பார்ட் ஆஃப் இபிசி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ராஜஸ்தானில். ஸோ இந்த பவர் ப்ராஜெக்ட்ல, அதாவது சோலார் பவர் ப்ராஜெக்ட்ல இருந்து ஜென்ரேட் ஆகிற பவர் எங்க சப்ளை போகுது அப்படின்னா பஞ்சாப் ஸ்டேட் கார்பரேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து HCL டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து அவங்களுடைய குளோபல் ஏஐ ஃபுட் பிரிண்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. குறிப்பா கலிபோர்னியால NVIDIA கூட கொலாபரேட் பண்ணி டெடிகேட்டடா பிசிக்கல் ஏஐ அண்ட் காக்னிட்டிவ் ரோபோட்டிக்ஸ் இன்னோவேஷன் லேப் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து புதிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதி லேப்ஸ் 32 or 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா வந்திருக்குங்க. தொடர்ந்து ஷேர் பிரைஸ் இறங்குறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எப்பொழுதும் போல பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா காட்டல, அதனால ஷேர் பிரைஸை அடிச்சிருக்காங்க. பட் எதனால ஷேர் பிரைஸ் ஃபர்தரா இறங்கி இருக்கு அப்படின்னா எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விற்கிறாங்க. அதாவது லாஸ்ட் 1 year செப்டம்பர் 2024 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15.10% ஸ்டேக்கு எஃப்ஐஐஸ் இருந்திருக்குங்க. இப்போ 1 yearக்கு அப்புறம் 12.11% தான் இருக்கு. ஸோ எஃப்ஐஐஸ் தொடர்ந்து ஜோதி லேப்ஸ்ல விற்கிறாங்க, அதனால ஷேர் பிரைஸ் இறங்குது. ஸோ 30க்கு கீழே போறப்ப எனக்கு ஒரு வாய்ப்பா அமையும். அதே மாதிரி முற்காலங்களில் நம்ம தவற விட்டுட்டோம், மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படின்ற முறையில ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ்லயும் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது 400க்கு பக்கமா போயிட்டு இப்போ மறுபடியும் 300க்கு பக்கமா வர்ற மாதிரி தெரியுது. ஸோ ஃபர்தரா இறங்குறப்ப சான்ஸை மிஸ் பண்ணவங்க பயன்படுத்திக்கலாம். அது போக ராம்கோ இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூவேஷனும் நல்லா இருக்கு. புக் வேல்யூ கீழே தான் இருக்கு, டெட் டு ஈக்விட்டி 0.10 கீழே தான் இருக்கு. தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 11 to 13 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. அது போக Q2 ரிசல்ட்ஸ் கம்பெனி அறிவிச்சப்ப புதுசா எக்ஸ்பென்ஷனுக்கான பிளான்லாம் கம்பெனி சொல்லியிருந்தாங்க. அதாவது மத்திய பிரதேஷ்ல ஃபைபர் சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக ஒரு பிளான்ட் வந்து நாங்கள் போடுவோம், ஒரு 58,000 மில்லியன் டன் பெர் ஆனம் கெப்பாசிட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக கம்பெனி வந்து ஒரு 180 கோடி ரூபாய் முதலீடு பண்ண போறாங்க. அடுத்த 12 மாசத்துல இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவாங்க. ஸோ ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, தென் நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு. தென் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள 3 கம்பெனிஸ் உள்ள இருக்குங்க. ராஜபாளையம் மில்ஸ், தென் ராம்கோ சிமெண்ட், தென் ராம்கோ சிஸ்டம்ஸ். மூணுலையுமே ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் ஸ்டேக் வந்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்காங்க. அடுத்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓ பத்தி இந்தியாவுடைய சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஐபிஓ அப்படின்றது எப்படி ஆயிடுச்சா, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் முற்காலங்களில், அதாவது ஐபிஓ லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு ஐபிஓ லான்ச் பண்றப்ப எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வழியாயிடுச்சு ஐபிஓ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஐபிஓ எப்படி இருக்கணும் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபார்மேஷன் இப்ப இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா ஐபிஓங்கிறது எதுக்கு, கம்பெனியோடைய எக்ஸ்பேன்ஷனுக்காக பப்ளிக்ட இருந்து பணத்தை வாங்குறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ பணத்தை வாங்குவாங்க பப்ளிக்ட இருந்து, கம்பெனியில போடுவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, வர லாபத்துல
ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது இப்போ இல்லை. அதற்கான ஒரு தளமா ஐபிஓ இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் வச்சிருக்கிறாருங்க. அது போக இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாருங்க. ராங் மைல்ஸ்டோன் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்றாரு. எதை ராங் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்றாருன்னா, அதாவது மார்க்கெட் கேப் இவ்வளவு தூரம் வந்துருச்சு, $3 trillion, $4 trillion, டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல வால்யூம் இவ்வளவு தூரம் சர்ஜ் ஆயிருக்கு, இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்றது அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது மார்க்கெட் கேப்போ இல்ல டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல வால்யூம் சர்ச் ஆகிறதோ உண்மையான நிதி நுட்பத்தை பிரதிபலிக்கவில்லை அப்படின்னு சொல்றாருங்க சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பத்தி எழுதிக்கிறாரு. சார் என்கிட்ட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் 230 பக்கமா இருக்கு, பட் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 300 பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சார், இப்போ நான் வந்து ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 30 டைம்ஸ் 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல எல்லாம் இல்லைங்க, கம்மியான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. உங்களால முடியும் அப்படின்னா நீங்க பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளை பத்தியும் கேட்டிருக்கிறாங்க. நேற்று ஒரு 4% கீழே இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம அதுக்கான காரணத்தை நேற்றே சொல்லியிருந்தோம். ஜேஎல்ஆர் அவங்களுடைய எபிட்டா கைடன்ஸ் வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ஜேஎல்ஆரோடைய இம்பாக்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் குவார்டர்லையும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்னும் கீழே விழுந்தா அது எனக்கு நல்லதுதான். வேல்யூபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டாடா மோட்டார் பிவி, டாடா மோட்டார் சிவி ரெண்டுமே வேல்யூபிளா இல்ல சிவியை மட்டும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷன்ல ஒர்த் இன்வெஸ்டிங் தான். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூவேஷன் நல்லா இருக்கு, நல்ல ப்ரொமோட்டர்ஸோட பேக்கப்பும் இருக்கு, க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு. ஸோ பிவிஆ இருந்தாலும் சரி சிவிஆ இருந்தாலும் சரி இது ரெண்டுக்குமே தாங்க நான் சொல்றேன். அடுத்து வருண் பிவரேஜஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. அதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க, வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சவுத் இந்தியன் பேங்க் இப்பயுமே புக் வேல்யூ கீழே தாங்க இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5 டைம்ஸ் புக்கு பக்கமா வந்துருச்சு. ஸோ நான் அதை விட்டுட்டேன். கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பேங்க்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, பட் நீண்ட ஆண்டுகள் ஆகுங்க. டெட் டு ஈக்விட்டி இருக்கு. ஸோ டெட்டை குறைக்கணும். டெட் குறைச்சதுக்கு அப்புறம் கம்பெனி ஃபர்தரா க்ரோ ஆகிறப்பதான் நம்மளுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். பொறுமை வேணும். அடுத்து ரேமண்ட் பத்தி கேட்டிருக்காங்க. ரேமண்ட்க்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு இருக்கிறேங்க. லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியலங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே. என்ன காரணம் அப்படின்னா இந்த எக்கனாமில இருந்து ஸ்லோ டவுன். ரிலாக்ஸோல என்ன நடந்ததோ அதே தான் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கும். பட் ரிலாக்ஸாவா இருக்கட்டும் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் ரெண்டுமே நல்ல நிறுவனங்க. பட் அவங்களால இன்னுமே அந்த க்ரோத், அதாவது அட்லீஸ்ட் ஒரு மிட் ஆர் ஹையர் சிங்கிள் டிஜிட் க்ரோத்தை காட்ட முடியல. அதனால ஷேர் பிரைஸை தொடர்ந்து அடிக்கிறாங்க. தென் கர்நாடகா பேங்க் பத்தி கேட்டிருக்கிறாங்க. இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எவ்வளவு தூரம் கீழே வரும் அப்படின்றது உறுதியா தெரியாதுங்க. தொடர்ந்து கம்பெனி இன்னும் 2-3 குவார்டர், இந்த குவார்டர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டின மாதிரியே அடுத்த குவார்டர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க அப்படின்னா ஷேர் பிரைஸ் கீழே போக தான் செய்யும். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27 செகண்ட் ஹாஃப்ல கர்நாடகா பேங்க் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஆப்டஸ் வேலி ஹவுசிங் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க, ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை தொடர்ந்து குறைச்சிட்டே வந்திருக்கிறாங்க. வெஸ்ட்பிரிட்ஜ் கேபிட்டல் வந்து கம்பெனியை விட்டு வெளில போயிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க ஆப்டஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும். மற்றபடி எஃப்ஐஐஸ் டிஐஎஸ் ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்டேக்கை அக்ரெசிவா ஏற்றிருக்கிறாங்க. இங்க ப்ரொமோட்டர்ஸ் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி இருந்தாலும் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கிறாங்க. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் ஒரு ஸ்மால் ஆர் மிட் சைஸ் கம்பெனினே சொல்லலாங்க ஆப்டஸ் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும். கம்பெனி யார் தலைமையில இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. தென் அங்க நம்பிக்கையான ஆள், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் யாராவது இருக்காங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா வைத்தியநாதன் அவர்கள் உள்ள இருக்கிறாங்க. ஸோ 20 இயர்ஸா 20+ இயர்ஸா அவர் என்னென்ன ஃபீல்ட்ல இருந்திருக்கிறாரு, ஐசிஐசிஐ பேங்க்ல அவரோட ரோல் என்ன, ஸோ எப்படி வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாரு, அவருக்கான திட்டம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு பார்க்க முடியுங்க. அந்த மாதிரி ஆப்டஸ் வேலி ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல யார் இருக்கா அப்படின்றதான் எனக்கு சந்தேகம். அடுத்து டெவ் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாங்க. அருமையா சர்ச் பண்ணி ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிறாருங்க. அதாவது ஸ்மால் கேப் தான், பட் டெட் ஃப்ரீ பிசினஸ், நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, நல்ல பெர்ஃபார்மன்ஸும் காட்டியிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 0.05 தான். தென் ஸ்மால் கேப்னா நம்ம 15 to 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா. சார் 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல உள்ள கம்பெனியா கொடுத்துருக்காரு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டியிருக்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நம்பிக்கையா ஹோல்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. ஃபியூச்சர்ல டெட் ஃப்ரீ ஸ்மால் கேப் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஐஸ் உள்ள வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து லாரஸ் லேப் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. 80 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி.
டெட் டு ஈக்விட்டியும் ஒரு 0.6 பக்கமா இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கட்டும். நண்பர் கேட்ட கேள்விக்கு வந்துருவோம். தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 இயர்ல 105% பக்கமா ஏறின மாதிரி தெரியுதுங்க. இப்ப லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஷேர் பிரைசஸ் பத்தி நம்ம பார்ப்போமே. 2020ல ஷேர் பிரைஸ், அதாவது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பிரைஸ் ஒரு 80 ரூபாய் 90 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்திருக்குங்க. தென் ஆகஸ்ட் 2021ல ஒரு 700 இருந்திருக்கு. தென் மார்ச் 2023ல மறுபடியும் 300க்கு வந்திருக்கு. தென் மார்ச் 2025ல மறுபடியும் 575 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. இப்போ நவம்பர் 2025ல 1000 கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்றது ஒரு 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கை 6 இயர்ஸ் ஆர் மோர் தென் 6 இயர்ஸ் ஹோல்ட் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லாரஸ் லேப்ங்க. ஸோ 6 இயர்ஸ் பேக் ஷேர் ப்ரைஸ் வந்து 80, இப்போ ஆஃப்டர் 6 இயர்ஸ் 1000+. ஸோ இந்த விஷயத்த முக்கியமாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கொஸ்டினே எடுத்தேன். அது போக ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கிறாங்க லாஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸா, இது ஒரு முக்கியமான ரீசன். அது போக ஃபினான்ஷியல் இயர் 27க்கு மேலே எப்படி நாங்கள் ஸ்கேல் அப் ஆகும் அப்படின்ற திட்டத்தை லாரஸ் லேப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபியூச்சரில் நல்ல ஏர்னிங்ஸ் காட்டுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் இந்த ஷேரை பயங்கரமாக மேலே ஏற்றின மாதிரி தெரியுதுங்க. இதில் என்ன நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 6 இயர்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பக்கெட்டுங்க. ஸோ 6 இயர்ஸில் இது டர்ன் அரவுண்ட் ஆயிருக்கு. பட் 2020க்கு முன்னாடி எத்தனை வருஷம் அது 30, 40, 50, 60 இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. எதுக்காக இது முக்கியமாக சொல்கிறேன்னா, நேற்று இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பற்றி 2-3 நண்பர்கள் எழுதியிருந்தாங்க இல்லையா. ஸோ 70ல அவங்க ஷேர்ஸை இஷ்யூ பண்ணாங்க. லிஸ்ட் ஆனது 140ல லிஸ்ட் ஆயிருக்குது. ஸோ 100 to 150 ஒரு 5 or 6 இயர்ஸ் இப்படியே இதே ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 6 இயர்ஸில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை காட்டலாம். இப்போ லாரஸ் லேப்ல நடந்த மாதிரியே சினாரியோவை பயோகான்லையும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் 4 or 5 இயர்ஸா 300, 250, தென் 400 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் 400க்கு மேலே பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. ஸோ ஒரு 6 இயர்ஸ்க்கு பக்கமா ஷேர் ப்ரைஸ் எங்கேயுமே போகல. இப்போ அவங்க டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ ஐபிஓவா, மெர்ஜரா, இல்லை ஷேர் ஸ்வாப்பா அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ வேல்யூ அன்லாக் ஆகும் அப்படின்னு நம்புறேன். ஸோ லாரஸ் லேப்ல பார்த்த மாதிரியே பயோகான்லையும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் வரலாம். இதெல்லாம் தான் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.